வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளங்கள் எல்லாருக்கும் காலை வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நம்மளுடைய சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிங்க்கில் நம்ம பாத்திரம் கழுவோம் இல்லைங்களா, அந்த சிங்க்கில் ஒரு மாதிரி சைட்லெல்லாம் ஃபுல்லாக ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையாக நம்ம சோப்பு போட்டு விளக்குறது, அப்புறம் லிக்யூடெல்லாம் போட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அதெல்லாம் ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையாக பூத்துன்னு இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் இப்போ இன்றைக்கி எப்படி க்ளீன் பண்ணுறது, எப்படி க்ளீன் பண்ணால் அது ஒரு மாதிரி நல்லா பளிச்சுன்னு இருக்கும் அப்படின்றத தாங்க நம்மளுடைய வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் ரொம்பவே கரெக்டாக புரியும். நம்மளுடைய வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய சேனலில் எப்போவுமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் வரும். நம்மளுடைய வீடியோவுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கும் அனைத்து உண்மையான உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. வாங்க இப்போ எப்படி க்ளீன் பண்ணுறோம் அப்படின்றத பார்ப்போம். நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே அது இதுன்னு போட்டு எதை வேணாலும் போட்டு கழுவ மாட்டேன். நம்ம எப்போவுமே மாமூலாக நம்ம லிக்விடோ சோப்போ போட்டு பாத்திரம் கழுவோம் இல்லைங்களா, அந்த சோப்பை போட்டு பஞ்சு போட்டு நல்லா தீத்தி விட்டுடுவேன். தீத்தி இந்த மாதிரி கழுவி விட்டுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா சுத்தமாக இருக்கிற ஒரு துணியை எடுத்து நல்லா அழுத்தி இந்த மாதிரி தொடச்சி விட்டுருவேன். ஒரு டைமுக்கு 2 டைம் நல்லா அழுத்தி தொடச்சோம்னாவே அந்த ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையாக பூத்துட்ருக்கும் பாருங்கள், அது இருக்காது. நம்ம அதே மாதிரி தேய்க்கும்போது அந்த சோப்பு போட்டு தேய்க்கும்போது கொஞ்சம் நல்லா அழுத்தின மாதிரி தேய்ச்சிட்டு இந்த மாதிரி அழுத்தி தொடச்சி விட்டுட்டோம்னாவே பார்க்குறதுக்கு நல்லா க்ளீனாக இருக்கும். நான் எப்போவுமே இப்படி தான் செய்வேன். ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா எனக்குமே தெரியாமல் நான் நிறைய கண்டதை போட்டு அப்படி இப்படி செஞ்சு ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையாக ரொம்ப அசிங்கமாக ஆயிடுச்சு. அப்புறம் எங்கள் வீட்டுக்கார் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆசிட் வாங்கிட்டு வந்து போட்டு அதை க்ளீன் பண்ணி கழுவி விட்டார். அதிலேருந்து நான் இதே மாதிரி கண்டினியூவாக அப்பப்போ க்ளீனாக தொடச்சிக்குவேன். பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும். நீங்களே பாருங்கள் எவ்வளோ ஒரு சுத்தமாக நீட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப பூத்த மாதிரி அப்படி இப்படியெல்லாம் இருக்காது. ஒரு மாதிரி நல்லா அழகாக பளிச்சுன்னு இருக்கும். நம்ம துடைக்கிறதும் நம்ம அதை போட்டு தீத்துறதுலையும் தான் இருக்குது. நம்ம நல்லா அழுத்தி பிடிச்சி பஞ்சு போட்டு நல்லா அழுத்தி பிடிச்சி தீத்திட்டு துடைக்கும் போது நல்லா அழுத்தி துடைச்சிட்டோம்னாவே டெய்லி இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டோம்னாவே நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா என்னடா அது பிங்க் கலரில் இருக்குது, பீட்ரூட் செடியாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. இது பீட்ரூட் செடியெல்லாம் கிடையாது. இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா வெத்தலைவள்ளி கொடின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து அடியில் வந்து இந்த மாதிரி கிழங்கு வைக்கும். இந்த கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நீளமாக வைக்கும். இது வந்து நானுமே சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் அம்மா வீட்டு தோட்டத்தில் இதெல்லாம் நிறைய செஞ்சுருக்காங்க. அவங்க வந்து கண்டினியூவாக இன்னுமே செஞ்சுன்னு இருக்காங்க. சரி, இதனுடைய இலையெல்லாம் பார்த்திங்கன்னா வெத்தலை மாதிரி ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நான் ஏற்கனவே ஒரு ஷார்ட் வீடியோவில் கூட போட்டிருப்பேன். இதை எதுக்காக இப்போ உங்ககிட்ட காமிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இது கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே ஆகுதுங்க. மண்ணுக்குள்ளே இருந்து இந்த கிழங்கு எடுத்து அதை கட் பண்ணிவிட்டு சும்மா கொஞ்சமாக தான் வச்சாங்க. அந்த கொஞ்சம் வந்து நம்ம இன்னும் திரும்ப மண்ணுக்குள்ளே வைக்கவே இல்லை. ஆனால் அதுக்குள்ளாரே பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அழகாக சைடில் ஃபுல்லாக துளுத்து இருக்குது பாருங்களேன். இதை வந்து நான் அம்மா வீட்டில் இருந்து தான் நம்ம மேலே மாடி தொட்டில் வைக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மண் இல்லாமல் தான் நானே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் முதல்ல சப்ஸ்கிரைப்